ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விஷ் யூ அ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்தோன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கெலாம் நம்ம டிவியில் ப்ரோக்ராம்ஸ் போடுவாங்க. அதில் பேசிக்காக ஒரு டாபிக் எப்பயுமே இருக்கும் பட்டிமன்றத்தில், கணவன் வெர்சஸ் மனைவி. ஸோ அந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்குள்ளே நான் ஒரு சின்ன பஞ்ச் டயலாக் ஒன்று சொல்லலான் இருக்கேன். ஒரு மாடுலேஷன் ஆல்ரெடி ஒருத்தர் பேசுனது தான். என்னென்னா, குறை சொல்லாத மனைவியும் இல்லை, குறை இல்லாத கணவனும் இல்லை. இதே தேர்ட் ஆங்கிளில், குறை சொல்லாத கணவனும் இல்லை, குறை இல்லாத மனைவியும் இல்லை, இவங்க 2 பேர் இல்லாத ஊரும் இல்லை. அப்படி பார்த்தா நம்ம லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒன்றா ஒரு கப்புலாக ஒரு 2-3 இயர்ஸ் வாழ்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒருத்தர் இன்னொருத்தரை ஒரு குறை சொல்லுவோம், இல்லை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேட்ச் பண்ணலைன்னு சொல்லுவோம், இல்லை ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் நமக்குள்ளே போயிட்டே தான் இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் ஹெல்த்தி தான், ஏன்னா எல்லா நாளும் நம்ம சிரித்து பேசிகிட்டே இருக்க முடியாது. நானும் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் ஸ்டெப் இன் பண்ண போகிறேன். அதனால தான் இந்த டாபிக் பேசுகிறேன். எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால தான். ஸோ நம்ம எல்லோரும் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்ம பார்ட்னர் இருக்குன்னு நினைக்கிறது, அங்கே தான் நம்ம நிறைய பேர் தோற்று போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் ஒருத்தர் இன்னொருத்தரை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோமோ, நமக்காக மாற்றுறோமோ, அவங்க ஒரிஜினாலிட்டியை இழந்துடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்குங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளோட பார்ட்னரால் எல்லா டைமும் இருக்க முடியாது. அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து, அதை 2 பேர் இந்த சென்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து அதை ஒழுங்காக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, ரொம்ப சண்டை போடாமல் ஹெல்த்தியாக அதை ஒரு ஆர்கியூ பண்ணி, ஒரு பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணி அதை கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஸ்டர்ன் லைஃப்க்கும் நமக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே கல்யாணன்றது நம்ம திருவிழா மாதிரி பண்ணுறோம். அந்த கமிட்மெண்ட்குள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்தே தீரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் நமக்குள்ளே இருக்குது. இன் ஃப்யூச்சர் நம்மளோட மேரேஜ் சிஸ்டம் கொஞ்சம் மாறினா பெட்டராக இருக்குன்றதை நான் ஆல்ரெடி ஒரு டாப்பிக்கில் பேசியிருந்தேன். ஸோ அது மாதிரி நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து இன்னொருத்தரை ரொம்ப சேஞ்ச் பண்ண பார்க்காம நம்ம 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 இப்படி தான் ஒரிஜினாலிட்டியோடு வாழ ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கப்புள்ஸ் உண்மையிலே ரொம்பவே நல்லா சர்வைவ் பண்ணுவாங்கன்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். சில ஹாட் கேசஸ் இருக்குது, ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கும், ஒருத்தர் அடிச்சுக்கிறது, ரொம்ப வல்கராக பேசிக்கிறது. மேபி அவங்க செட் ஆகாமல் விலகி போகலாம் ஒரு 5%, அவங்கள நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சில பேர் சில விஷயங்களில் நமக்கு மாறுபட்டு இருந்தாலும் பல விஷயங்களில் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களையே நம்ம கைவிடணும். நம்மளுக்கே இந்த ஈகோன்ற ஒரு விஷயம் மேலுக்கும் இருக்குது, ஃபீமேலுக்கும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம சத்தமாக சண்டை போட்டே வாழ்ந்த நம்ம பேரண்ட்ஸை தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த 80s 70ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒத்துமையாக ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தரை நல்லா திட்டி, இல்லை அட்லீஸ்ட் ஒருத்தராவது இன்னொருத்தரை திட்டி அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வாய்ஸ் டோன் தாங்க முக்கியம். நீ அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியாமா அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோன்னா அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும்ல. இப்போ சண்டை போட்டதுக்கப்புறம் 2 பேருக்குமே டென்ஷனாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சண்டையை குறைச்சி அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா அந்த கப்புள்ஸ் ஆரோக்கியமாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா கப்புள்ஸ்க்கும் இது ஒத்து வராது. சில பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறது செட் ஆகாது. ஆனால் நம்ம மேரேஜ் சிஸ்டம் படி நம்ம ஒருத்தரை கல்யாணம் பண்ணோன்னா, நம்மளோட இந்தியன் லைஃப் ஸ்டைல், சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் படி அவங்க கூட தான் நம்ம மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறோம். இல்லை ஒரு டிவோர்ஸ் ஆகுதுன்னா அடுத்த கப்புள். இதுவே நீங்கள் ஜஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போனீங்கன்னா கல்யாணன்றது திருவிழா மாதிரி கிடையாது. அவங்க 3-4 பார்ட்னர்ஸ் கூட மாற்றிப்பாங்க, ஈவன் குழந்த பிறந்ததுக்கப்புறம் கூட மாற்றிப்பாங்க. பட் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம ரெடி கிடையாது, ஈவன் நானுமே ரெடி கிடையாது. ஆனால் நம்மளுக்கு இருக்கிற கல்ச்சரில் எவ்வளோ ஆரோக்கியமாக மெச்சூர்டாக இன்னொருத்தரை குறை சொல்லாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை போயிடுங்க. அவங்க அப்படி தான் அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மளே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் மட்டும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துட்டு அவங்கள நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டில் அவங்க மனசொடைஞ்சு போவாங்க. உங்கள் மேலே இருக்கிற அன்பு பாசம்லாம் அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதுவே நீங்கள் எடுத்து சொல்லி, நான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உட்காந்து பேசி, முக்கியமாக சத்தம் போடாமல், கத்தாமல், சண்டை போடாமல் அன்பாக பேசினீங்கன்னா 2 பேருமே
கண்டிப்பாக வந்து ஒற்றுமையாக தான் இருப்பீங்க. இன்னொன்று, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சண்டை போடுறது, உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அதுவும் பார்த்துக்கும். ஒரு பையனாக இருந்தால் பொண்ணை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவார் ஃப்யூச்சரில். உங்கள் பெண் குழந்தையாக இருந்தால் அவர் ஹஸ்பண்டை ஃப்யூச்சரில் அப்படி தான் ட்ரீட் பண்ணும். ஸோ அவங்க வெல்ஃபேரும் யோசிச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் விட்டு கொடுக்குறனால, ஏன்னா நம்ம கூட ஒரு 40-50 இயர்ஸ் வாழ போகிறது அவங்க தான். யாருனே தெரியாத ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட நம்ம வந்து அப்படி அன்பாக குழஞ்சி பேசுவோம், ஆஃபீஸில் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், மேனேஜர் கிட்ட கெஞ்சுவோம். ஆனால் வீட்டில் இருக்கிற ஸ்பௌஸ், ஹஸ்பண்டோ ஒய்ஃபோனா நமக்கு வந்து கொஞ்சம் கொம்பு முளைச்சிரும். அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்றது என்னோடய சஜஷன். இது நான் அட்வைஸ்லாம் யாருக்கும் பண்ணல, இது என்னோடய சஜஷன். நம்ம சேனலில் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸே கிடையாது. இது என்னோடய தனிப்பட்ட ஒப்பீனியன் தான். அதே மாதிரி சரி தப்பு அப்படின்னு எதுவும் கிடையாது. அதனால் உங்களுக்கு எது இது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை நான் சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி இன்னொரு நாள் கூட பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.